ஸ்ரீ அவந்தி திருத்தல மாகாத்மியம் 2ஆம் அத்தியாயம். பிரம்மதேவரின் தலையெழுத்து. சனத்குமார முனிவர் கூறினார், முன்பு அனைத்து அசையும் மற்றும் அசையாத உயிரினங்களும் அழிந்து ஒரு பரந்த கடல் மட்டுமே இருந்தபோது நெருப்போ சூரியனோ பூமியோ வானமோ கால்பகுதியோ இல்லை. நட்சத்திரங்களோ வெளிச்சமோ ஆகாயமோ சந்திரனோ கோள்களோ இல்லை. தேவர்களோ அசுரர்களோ கந்தர்வர்களோ பிசாசுகளோ அரவங்களோ ராட்சசர்களோ இல்லை. ஏரிகளோ மலைகளோ ஆறுகளோ கடல்களோ இல்லை. எல்லாம் இருள் போல இருந்தது. எதுவும் தெரியவில்லை. அந்த நேரத்தில் மகாகாலர் மட்டும் உலகங்களை ஆசீர்வதிக்கும் நோக்கத்திற்காக நின்றார். பல்வேறு பகுதிகளிலும் உள்ள அனைத்து பகுதிகளையும் கவனித்து கொண்ட இறைவன் நின்றார். படைப்பின் பொருட்டு அவர் சுற்றி வளைத்தார். காமன் தனது வலது கையின் ஆள்காட்டி விரலில் நின்றான். காமன் அதிகம் மெலிந்திருக்கவில்லை. கரு ஒரு குமிழியாக மாறி வேகமாக வளர்ந்தது. அது தங்க முட்டையாக மாறியது. முழுமையாக வட்டமானது மற்றும் மிக பெரியது மற்றும் மிகவும் வலுவானது. கையால் தாக்கப்பட்டது. அது 2 துண்டுகளுடன் ஒரு பெரிய விஷயமாக மாறியது. கீழ் துண்டு பூமி என்றும் மேல் துண்டு நட்சத்திரங்களால் பதிக்கப்பட்ட ஆகாய மண்டலம் என்றும் அழைக்கப்படுகிறது. பின்னர் 5 முகங்களுடனும் 4 திருக்கரங்களுடனும் நடுவில் பிரசன்னமான பிரம்மதேவர், அதன் பின்னர் மகேஸ்வரர் அவரை இவ்வாறு கட்டளையிட்டார். என் ஆசீர்வாதங்களால் வலிமை மிக்க கரங்களை உடையவரே, பல்வேறு வகையான பிரபஞ்சத்தின் படைப்பை தொடங்குங்கள். இதை கூறிய பின்னர் இறைவன் எங்கோ மறைந்தார். ஆனால் பிரம்மதேவர் செல்லவில்லை. படைக்க தூண்டப்பட்ட பிரம்மதேவர் இறைவனை குறித்து சிந்தித்தார். தேவையான அறிவை பெறுவதற்காக பிரம்மதேவரால் தியானிக்கப்பட்ட பவன் பிரம்மதேவரின் தவத்தால் மகிழ்ச்சி அடைந்தார். அவருக்கு 6 அங்கங்களுடனும் வேதங்களின் அறிவை வழங்கினார். வேதங்களை பெற்ற பின்னரும் நீண்ட காலமாக அவர் படைக்க தகுதியற்றவராகவே இருந்தார். பாவத்தை சாந்தப்படுத்த அவர் மீண்டும் ஒருமுறை தவத்தை தொடங்கினார். அவர் இறைவனை காட்சிப்படுத்தாத போது அவர் இறைவனை குறித்து சிந்தித்து பக்தியுடன் அவரை புகழ்ந்தார். பிரம்மதேவர் கூறினார், சாத்வீக குணம் கொண்ட மாசுகள் இல்லாத மனம் கொண்ட சிவனாருக்கு வணக்கம். 3 குணங்களுக்கு அப்பாற்பட்டவர், பிரகாசம் சுற்றி பரவும், 6 அங்கங்களுடன் வேதங்களை மீட்பவர், 6 அங்கங்களுடன் வேதங்களை படைத்தவர், உலகத்தின் கண்ணும் அதன் மிகப்பெரிய வடிவமும் அவரே, விடுதலையின் மகிழ்ச்சியை விழுங்குபவருமான சிவபெருமானே, உங்களுக்கு வணக்கம். படைப்பின் உலகத்தின் செயல்பாட்டில் ஈடுபடுவதற்காக ரஜஸ் குணத்தை நாடுபவருக்கு வணக்கம். பிரபஞ்சத்தின் வாழ்வாதாரத்திற்காக சத்வ குணத்தை நாடுபவருக்கு, தமசின் மூலம் அழிவிற்கு காரணமானவர் மற்றும் மிக பெரியதை விட பெரியவர், முழு உயிரினங்களின் அல்லது அனைத்து கூறுகளுக்கும் அப்பாற்பட்ட பிரகிருதிகளுக்கு அப்பாற்பட்ட சிவனுக்கு வணக்கம். மிக பெரிய ஆத்மாவின் வடிவம் யார்? மனிதர்களின் மனதில் அகங்காரம் மற்றும் புத்திக்கு காரணமானவர் யார்? அனைத்திற்கும் இறைவன். 26 கொள்கைகளுடன் ஒத்தவர். பூமி, நீர், நெருப்பு, ஆகாயவெளி, காற்று, சந்திரன், சூரியன் மற்றும் ஆத்மாவின் வடிவங்களில் உள்ள அவர், அவரது தானுஷ்களால் வடிவங்கள், உடல்கள், பிரபஞ்சம் வியாபித்துள்ளது. நான் அவரை வணங்குகிறேன். அவருக்கு கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் ஆகிய அனைத்தும் அவரே ஆவார். படைப்பின் போது யாருடைய ஆத்மாவில் இவை அனைத்தும் தோன்றுகின்றனவோ, இங்கு இருக்கும் இந்த அனைத்து ஒளிர்வுகள், அனைத்து உலகங்கள், இருந்தவை மற்றும் எப்போதும் மாறும் அனைத்தும் மற்றும் அழிவின் போது காரணங்கள் ஒன்றிணைக்கப்படுகின்றனவோ, அவரை நான் வணங்குகிறேன். சனத்குமாரர் கூறினார், வியாசமா முனிவரே, பிரம்மா இவ்வாறு புகழ்ந்து கூறிக்கொண்டிருந்த போது மிகப்பெரிய புனிதமான இறைவன் மறைந்திருந்து, பிரம்மதேவரே, ஒரு வரம் கேட்கப்படட்டும் என்று கூறினார். அவர் பவாவை தனது மகனாக தேர்ந்தெடுத்தார். ஏனெனில் அது அவருக்கு சில முக்கியத்துவத்தை தரும். அவரது உள் எண்ணங்களை உணர்ந்த பின்னர் பெரிய ஈசனான பகவான் அவரிடம் கூறினார், 4 முகங்களை கொண்டவரே, ஏதோ ஒரு காரணத்திற்காக நீங்கள் என்னை உங்கள் மகனாக பெற விரும்புவதால் நான் உங்கள் தலையை வெட்டுவேன். ஏனெனில் நீங்கள் பிச்சை எடுக்க கூடாததை நீங்கள் பிச்சை எடுத்தீர்கள். என் சொந்த பகுதி நீலலோகித ருத்ரர் உங்கள் மகனாக மாறுவார். அவன் தம் பிரகாசத்தை மறைப்பார். மேலும் ஒரு
கூற்று உள்ளது. தம்மால் நான் பக்தியுடன் நினைவு கூறப்பட்டதாலும் என்னை மிகப்பெரிய பிரம்மதேவரின் வடிவத்தில் அறியும் ஆசை தம்மால் வெளிப்படுத்தப்பட்டதாலும் தம் பெயர் உலகில் பிரம்மதேவர் என்று பிரபலமாகும். அதே காரணத்திற்காக தாம் தாத்தா என்ற அந்தஸ்தை பெறுவீராக. எனவே தாம் பிதாமகர் என்று அழைக்கப்படுவீர். இவ்வாறு சாபத்தையும் வரத்தையும் பெற்ற பின்னர் அவர் பிரம்மதேவர் மகன்களை படைக்க தொடங்கினார். தனது சொந்த புத்திசாலித்தனத்திலிருந்து எழுந்த நெருப்பில் ஹோமம் செய்து கொண்டிருந்த போது வியர்வை பெருக்கெடுக்க தொடங்கியது. சமித்தை வேள்வி கிளை பிடித்திருந்த கரத்தால் நெற்றியை துடைத்தார். வியர்வையுடன் கலந்த ஒரு துளி இரத்தம் நெருப்பில் விழுந்தது. பவாவின் கட்டளைப்படி அவர் நீலலோகிதராகவும் ருத்ரராகவும் ஆனார். பின்னர் மகன் தனது அருகிலிருந்து எழுந்தார். அவருக்கு 5 முகங்களும் 10 கரங்களும் இருந்தன. அவர் ஒரு திரிசூலம், ஒரு வில், ஒரு வாள் மற்றும் ஒரு சக்தியுடன் பொருத்தப்பட்டார். 15 விழிகள் கொண்ட பயங்கரமான ருத்ரர் யக்ஞோபவீதத்திற்கு புனித நூல் அரவங்களை கொண்டிருந்தார். அவர் பிறை சந்திரனையும் மெட்டி முடியையும் கொண்டிருந்தார். அவர் ஒரு சிங்கத்தின் தோலை தனது ஆடையாக அணிந்திருந்தார். அத்தகைய மகன் பிறந்ததைக் கண்டு பிரம்மதேவர் அவருக்கு, ருத்ரரே, பினாகவில்லை வைத்திருப்பவரே, நீலலோகிதன் என்று பெயரிடப்பட்டவரே. அதன் பின்னர் பிரம்மதேவரின் படைப்பு செயல் பிதாமகன் தொடங்கியது. ஆரம்பத்தில் அவர் சனகர் மற்றும் பிற 7 மகன்களை படைத்தார். பின்னர் அவர் பித்ருக்களான மரீச்சி, தக்ஷர், பனு மற்றும் பிறரை படைத்தார். சூரர்களின் 8 குழுக்களை, மிருகத்தனமான மனிதர் அல்லாத உயிரினங்களின் 5 வடிவங்களை படைத்த பின்னர் அவர் பல வகையான மனிதர்களை படைத்தார். இவ்வாறு அவர் படைப்பின் செயல்பாட்டை தொடங்கினார். படைக்கப்பட்ட உயிரினங்கள், சூரர்கள் மற்றும் பிறர் பிரம்மதேவரை ஒதுக்கி வைத்துவிட்டு பணிந்து நீலலோகிதனை மட்டுமே சேவித்தனர். பின்னர் பிரம்மதேவர் ருத்ர பகவானிடம் கூறினார், நான் தம்மால் வணங்கப்பட தகுதியானவனாக மாற்றப்பட்டேன். என் சொந்த புத்திசாலித்தனத்தால் தாம் வணங்கப்பட தகுதி அல்லவன். எனவே இமயமலைக்கு செல்வீராக. நீலலோகிதன் அவனிடம் கூறினார், உண்மையில் நான் தம்மால் வணங்கப்படவில்லை. அதன் பின்னர் ருத்ரன் பவன் இருந்த இடத்திற்கு சென்றார். அதன் பின்னர் பிரம்மதேவர் மயக்கமடைந்து ரஜோக்களால் மயங்கி தனது புத்திசாலித்தனத்தால் இவ்வாறு எண்ணினார், படைப்பு செயல்பாடு என்னுடையது. தேவர்கள், அசுரர்கள், கந்தர்வர்கள், மிருகங்கள், பறவைகள் மற்றும் பிற உயிரினங்களை படைத்த எனக்கு நிகரான வேறு கடவுள் இல்லை. இவ்வாறு மயங்கி 5 முகங்களை கொண்ட அந்த விராஞ்சர் ஆணவமடைந்தார். கிழக்கு நோக்கிய அவரது முகம் ஒரு இனிமையான தொனியை கொண்டிருந்தது. அது சாமவேத மந்திரத்தை உருவாக்கியது. அவரது 2வது முகம் வாக்கு ரிக்வேதத்தை உருவாக்கியது. மற்றொரு முகம் யஜுர்வேதத்தை கொண்டிருந்தது. 4ஆம் முகம் அதர்வ வேதத்தை கொண்டிருந்தது. அவர் வேதத்தின் துணை பகுதிகளையும் அவற்றின் துணை பகுதிகளையும் இதிகாசத்தையும் 5வது முகம் மற்றொரு விழியையும் கொண்ட அனைத்து வேதங்களையும் ஓதத் தொடங்கியது. சூரிய உதயத்திற்கு ஒரு விளக்கை போல அனைத்து அசுரர்கள், சூரர்கள் போன்றவர்களும் அற்புதமான மகிமை கொண்ட அந்த இறைவனின் முகத்தின் பிரகாசத்தால் தேவர்கள் மிகவும் துயரம் அடைந்து மன ரீதியாக தொலைந்து போனார்கள். அவர்கள் அவருடைய நல்ல மகன்களாக இருந்த போதிலும் தேவர்கள் மிகவும் துயரமடைந்து மன ரீதியாக தொலைந்தார்கள். அவர்களால் அந்த மகிமையை நெருங்கவோ, நீண்ட நேரம் அதை காணவோ அல்லது அதிலிருந்து விலகிச் செல்லவோ இயலவில்லை. அது என்னவென்று உறுதியாக அறிய முடியாமல் அவர்கள் தங்களை தாக்கியதாக நினைத்தார்கள். இருப்பினும் அவர்கள் அதற்கு விரோதமானவர்கள் அல்ல. அவர்கள் அனைவரும் தங்கள் சொந்த நலனுக்காக ஒருவருக்கொருவர் ஆலோசனை செய்தனர். அந்த இறைவனிடம் அடைக்கலம் தேடுவோம். பிரம்மதேவரின் பிரகாசத்தால் நம் பிரகாசத்தை இழந்து விட்டோம். ஆனால் அவர் தன்னை நிலைநிறுத்தி கொண்ட இடம் நமக்கு தெரியாது. அந்த பயங்கரமான தெய்வத்தை நாம் அங்கே பக்தியின் மூலம் காண்போம், வேறு எதன் மூலமும் அல்ல. இவ்வாறு ஒருவருக்கொருவர் ஆலோசனை செய்த பின்னர் அந்த தேவர்கள் தங்கள் உள்ளங்கரங்களை பயபக்தியுடன் இணைத்து கொண்டனர். அவர்களின் தொனியில் மிகுந்த மெல்லிசையுடன் அவர்கள் பகவான் மகேசனை புகழ்ந்தனர். தேவர்கள் கூறினார்கள், தேவர்களின் தலைவர்களின் தலைவரே, உங்களுக்கு வணக்கம். வணக்கம் மகேஸ்வரரை, நாங்கள் மிகவும் ஏமாற்றப்பட்டுள்ளோம். உயிரினங்களின் நித்திய இறைவனான தாங்கள் மிக பெரிய பிரம்மன் என்பதன் மூலம்
உங்கள் இணையற்ற மற்றும் உயர்ந்த மகத்துவத்தை நாங்கள் அறியவில்லை. நீங்கள் அனைத்து உயிரினங்களுக்கும் உறுதியான அடிப்படை. நீங்கள் எல்லாவற்றையும் உருவாக்குவதற்கு காரணம். சந்திரன், சூரியன் மற்றும் நெருப்பை தங்கள் விழிகளில் நிலைநிறுத்திக் கொள்கிறீர்கள். தங்கள் பெயர்களை மீண்டும் கூறுவதன் மூலம் அனைத்து உயிரினங்களும் அசுபங்களிலிருந்து விடுபடுகின்றன. மகேசரே, பூமி, நீர், நெருப்பு, சந்திரன், சூரியன், ஆகாயவெளி மற்றும் காற்று ஆகியவற்றால் வகைப்படுத்தப்படும் உங்கள் வடிவங்கள் அனைத்தையும் முழுவதுமாக வியாபித்துள்ளன. ரஜஸ், சத்வ மற்றும் தமஸ். நீங்கள் அனைத்து மூர்த்திகளையும் ஏற்றுக்கொண்டதால் அது உங்களை புரிந்து கொள்ளவில்லை. யுக சுழற்சியின் திருப்பத்தின் போது பிரம்மதேவரில் தொடங்கி சூரர்களின் அதிபதிகளை நீங்கள் தாங்க முடியாமல் மயக்கி விடுகிறீர்கள். சனத்குமாரர் கூறினார். தேவர்கள் மீது கொண்ட கருணையால் மகிழ்ச்சியை குறிக்கும் முகத்துடன் நேரடி உணர்வை அவர்களுக்கு வழங்கினார். தேவர்கள் அவரை வணங்கினர். தேவர்களுடன் இணைந்து மகேஸ்வரர் அவர்களை ஏமாற்றி மயக்கிவிட்டார். தேவர்கள், முனிவர்கள், பித்ருக்கள் மற்றும் மனிதர்களால் இவ்வாறு புகழ்ந்து கூறப்பட்ட போது மறைந்திருந்த நிலையில் இறைவன் கூறினார். தேவர்களே, நீங்கள் விரும்பியதை கூறுங்கள். தேவர்கள் கூறினார்கள். ஸ்தானுமூர்த்தியே, உங்கள் நேரடி பார்வையை நாங்கள் எப்போதும் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறோம். உணர்வு அனுதாபத்தால் ஒரு வரமும் வழங்கப்படலாம். நமக்கு எவ்வளவு பெரிய வீரியமும் உயிர்ப்பும் இருந்ததோ, எவ்வளவு புத்திசாலித்தனமும் பராக்கிரமமும் பிரம்மதேவரின் 5வது முகத்தின் பிரகாசத்தால் கட்டுப்படுத்தப்பட்டு பயனற்றதாக மாற்றப்பட்டதோ, அவை அனைத்தும் அழிந்துவிட்டன. பகவானே, தங்கள் தயவால் அதை அதன் அசல் நிலைக்கு மீட்டெடுக்கட்டும். மகேஸ்வரரே, அத்தகைய சூழ்நிலையை ஏற்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைவீராக. சனத்குமாரர் கூறினார். அதன் பிறகு நேரடி பார்வைக்கு வந்த சத்வம், ரஜஸ் மற்றும் அகங்காரத்தின் உருவகமான பிரம்மதேவர் இருந்த இடத்திற்கு தொடங்கி சென்றார். தேவர்களின் இறைவனை புகழ்ந்து அவரை சூழ்ந்து தேவர்கள் தங்கள் இருக்கைகளில் அமர்ந்தனர். ஆயிரக்கணக்கான கோடி சூரியன்களின் பிரகாசத்தால் அவர் பிரபஞ்சத்தை ஒளிரச் செய்தாலும் தமசால் சூழப்பட்டதால் இறைவன் வந்திருப்பதை பிரம்மதேவர் அறியவில்லை. பின்னர் பிரபஞ்சத்தின் ஆன்மா, பிரபஞ்சத்தை படைத்தவர் மற்றும் உருவாக்கியவர் அங்கு காணப்பட்டார். தேவர்களின் கூட்டத்தின் நடுவில் அமர்ந்திருந்த பிதாமகரை ருத்ரர் தனது பிரகாசத்தால் வென்று உற்சாகமடைந்தார். அவர் முன் நின்றார். ருத்ரனின் பிரகாசத்தால் தாக்கப்பட்ட பிரம்மதேவரின் முகம் பிரகாசிக்கவில்லை. சூரிய உதயத்தின் போது சந்திரனைப் போல அவர் கதிர்கள் இரவில் பிரகாசமாக இருந்தாலும் அது பிரகாசிக்கவில்லை. தனது மகனான நித்திய ருத்ர தேவன் பெருமையுடன் நிற்பதை கண்டதும் அவர் தனது கரத்தால் மட்டுமே வணங்கி புன்னகையுடன் வார்த்தைகளை கூறலானார். சீரற்ற 3 விழிகளை கொண்ட இறைவன் பிரம்மதேவருக்கு புன்னகையுடன் மட்டுமே பதிலளித்தார். பிரம்மதேவர் தனது பிரகாசத்தால் சூழப்பட்டிருந்ததால் இறைவனை அறியாததால் சந்திர முகத்தை உடைய இறைவன் பெருமிதத்துடன் புன்னகைத்தார். எல்லா கடவுள்களும் கண்டு கேட்டுக்கொண்டு இருந்த போதிலும் அவர் பிரம்மதேவரின் மீது தனது பெருமிதமான சிரிப்பால் ஏமாற்றி அவரிடம் புன்னகைத்து கொண்டே உரையாடினார். சந்திரனின் உச்சத்தில் பிரகாசித்த இறைவன் சந்திரன், சூரியன் மற்றும் நெருப்பை கண்களுக்கு வைத்திருந்தவர். பிரம்மதேவரின் 5வது தலையை இடது கட்டை விரலில் நகத்தின் நுனியால் பறித்தார். ஒரு மனிதன் தனது விரல்களால் வாழைப்பழத்தின் உள் மையத்தை பறிப்பது போல பிதாமகர் தனது தலையை பறிப்பதை அறியவில்லை. ருத்ரனின் பிரகாசத்தால் மயங்கி அவர் வணங்கவில்லை. பின்னர் வெட்டப்பட்ட தலை ருத்ரனின் கரத்தில் இருந்தது. அதை அவர் தேவர்களுடன் கண்டார். அது திகைப்பூட்டும் மற்றும் பயங்கரமானது. பிரம்மதேவர் மிகுந்த பயத்துடன் அதனை கண்டார். மகேஸ்வரனின் கரத்தில் நகங்களால் தலை கோள்களின் கூட்டத்தின் நடுவில் நின்ற மற்றொரு சந்திரனை போல அது பிரகாசித்தது. சந்திர முகடு கொண்ட இறைவன் அந்த மண்டை ஓட்டுடன் குதித்து நடனமாடினார். அவர் கைலாச மலையைப் போல சூரியன் அதன் உச்சியில் இருந்தபடி தோன்றினார். தலை துண்டிக்கப்பட்ட போது தேவர்கள் மகிழ்ச்சி அடைந்து திகைத்து போனார்கள். காளையின் சின்னம் கொண்ட மண்டையோட்டை கையில் வைத்திருக்கும் தேவர்களின் இறைவனை பல்வேறு வகையான பாடல்கள் மற்றும் பிரார்த்தனைகளுடன் அவர்கள் புகழ்ந்தனர். தேவர்கள் கூறினார்கள். சங்கமேந்திய மண்டையோட்டை கரத்தில் வைத்திருக்கும் மகா காலருக்கு எப்போதும் வணக்கம். ஆட்சி, செழிப்பு மற்றும் அறிவை உடைய இறைவனுக்கு, அனைத்து இன்பங்களுக்கும் ஏற்ப இறைவனுக்கு, ஆணவத்தை அளிக்கும் இறைவனுக்கு, அனைத்து தேவர்களுக்கும் சமமான இறைவனுக்கு வணக்கம். தாம் காலனை அளிப்பவர், எனவே தாம் மகா காலன் ஆவீர்கள்.
பக்தர்களின் துயரங்களை அடக்குவீர்கள். எனவே தாம் துன்பங்களை அளிப்பவராக அனைவராலும் விரும்பப்படுகிறீர்கள். பக்தர்களுக்கு நன்மை செய்பவர் தாம். எனவே தாம் சங்கரனாக நினைவு கூறப்படுகிறீர்கள். பிரம்மதேவரின் தலையை வெட்டிய பிறகு தாம் மண்டையோட்டை பிடித்திருக்கிறீர்கள். எனவே தாம் கபாலிகனாக புகழப்படுவீர்கள். எங்களால் மகிழ்ச்சி அடைவீர்கள். இவ்வாறு புகழ்ந்தவுடன் சங்கரர் மனதில் மகிழ்ச்சி அடைந்தார். கருணையின் களஞ்சியமான இறைவன் தேவர்களை எழுந்திருக்கச் செய்தார். பின்னர் அவர் அங்கேயே மறைந்து விட்டார். வேதங்களை வென்ற பிறகு அசாதாரண மகிமையும் பராக்கிரமமும் கொண்ட அந்த ருத்ரன் வெற்றிகரமாக பிரகாசிக்கிறார். அவர் வெள்ளை மண்டை ஓட்டை பிடித்து கொண்டு ருத்ரனின் ஈசனாரின் அருகில் மாலை அணிந்துள்ளார். பிறை நிலவின் கதிர்களால் பிரகாசிக்கும் அவரது மெட்டி முடி வான கங்கையின் அலைகள் வழியாக பிரித்து பார்க்க கூடியதாக இருந்தது. அவந்தி திருத்தல மகாத்மியத்தின் 2ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.